என்றாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானம்